எதற்கு எடுத்தாலும் மருந்து மருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் ஓடாமல் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு தான். நீங்கள் உங்கள் உடலில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் காட்டுறீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு நோயே கிடையாது, டிஃபிஷியன்சி தான், அதாவது குறைபாடு தான் உங்கள் உடலில் இருக்குது. அப்படி குறைபாடு இருக்கும்போது அதற்கு எதுக்குங்க மருந்து? நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் ஃபுட்டையும் மாத்தினீங்கனாவே பல நோய்கள் உங்களுக்கு வராது. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த அயன் டெஃபிஷியன்சிக்காக பீட்ரூட் சாப்பிட்றேன், டேட்ஸ் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றீங்க, பீட்ரூட் சாப்பிட்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அப்போது இந்த அயன் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? காரணமே இல்லாமல் தலைமுடி கொட்டுது, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் நகங்கள் உடையிற மாதிரி இருக்குது, அடிக்கடி ஹார்ட் பீட் அதிகமாகுது. இந்த மாதிரிலாம் பெண்களே உங்களுக்கு இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கு. இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. நடக்கும்போது காலில் கழுக்குன்னு சவுண்ட் வருது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் தரையில் உட்காந்து அப்படின்னு சொல்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வாதம் சம்மந்தப்பட்ட நோயோடல குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியங்க. ஸோ நிறைய பேஷண்ட் சொல்கிறீங்க, எனக்கு எல்டிஎல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ நான் குட் கொலஸ்ட்ரால் நிறைய சாப்பிட்டா பேட் கொலஸ்ட்ரால் உடலை விட்டு வெளியே போயிடுமா? இப்படிலாம் நீங்கள் சந்தேகம் கேட்குறீங்க. அதாவதுங்க, நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அதனுடைய சேர்த்து தாங்க இப்போ நான் சொல்கிறது, அந்த பேட் கொலஸ்ட்ராலும் உடலை விட்டு வெளியேறுது. வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் என்னன்னா, எதற்கு எடுத்தாலும் மருந்து மருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் ஓடாமல் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு தான். நீங்கள் உங்கள் உடலில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் காட்டுறீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு நோயே கிடையாது, டிஃபிஷியன்சி தான், அதாவது குறைபாடு தான் உங்கள் உடலில் இருக்குது. அப்படி குறைபாடு இருக்கும்போது அதற்கு எதுக்குங்க மருந்து? நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் ஃபுட்டையும் மாற்றினீங்கனாவே பல நோய்கள் உங்களுக்கு வராமல் இருக்குங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இந்த டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது, முக்கியமாக இந்த 4 டிஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அது என்னன்றதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தோம்னா டிஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அனிமியா, அதாவது ரத்த சோகைங்க. இந்த ரத்த சோகை இருக்குது அப்படின்னா அயன் டிஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அயன் டெஃபிஷியன்சிக்காக பீட்ரூட் சாப்பிட்றேன், டேட்ஸ் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க, பீட்ரூட் சாப்பிட்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க. அப்போது இந்த அயன் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? காரணமே இல்லாமல் தலைமுடி கொட்டுது, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் நகங்கள் உடையிற மாதிரி இருக்குது, அடிக்கடி ஹார்ட் பீட் அதிகமாகுது. இந்த மாதிரிலாம் பெண்களே உங்களுக்கு இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் பிலோ 7, 7க்கும் குறைவாகத்தாங்க இருக்குது. ஹீமோக்ரிட் லெவலும் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது எவ்ரி மந்த் பீரியட்ஸும் உங்களுக்கு வரணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாகுது. எதனாலன்னு பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸஸ் ப்ளீடிங்னால. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. கீரைகள் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. முக்கியமாக மாதுளை, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மாதுளை மணப்பாகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மலைநெல்லி லேகியம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ மலைநெல்லி லேகியம் நீங்கள் எடுத்துக்கும்போது உடலில் நமக்கு நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும், அது எல்லாமே சரியாகி ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 2வது, இந்த டிஃபிஷியன்சி பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா கால்சியம் அண்ட் விட்டமின் டி. அது என்னங்க கால்சியம் அண்ட் விட்டமின் டி ரெண்டுமே சேர்த்து சொல்கிறீங்க? கண்டிப்பாக விட்டமின் டி நார்மலாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கும்.
சரிங்க, இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்னு நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்? எப்போ பாரு இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. நடக்கும்போது காலில் கழுக்குன்னு சவுண்ட் வருது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் தரையில் உட்காந்து அப்படின்னு சொல்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களும் இருக்கும். பெண்கள் நிறைய பேருக்கு மெனோபாஸ் டைமில் தாங்க இந்த கால்சியம் குறைபாடு அப்படின்ற பிரச்சனை நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த கால்சியம் குறைபாடை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா சில வகையான உணவுகளை எடுத்துக்கணும். அப்போ கால்சியம் எதுலங்க இருக்குது? நான் பாலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பாலை விட கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. கீரைகள் தினம்தோறும் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் வகைகளை எடுத்துக்கோங்க. முக்கியமாக வேர்க்கடலையில் புரோட்டீன், கால்சியம் நிறைவாகவே இருக்குங்க. அப்புறம் இந்த விட்டமின் டின்னு சொன்னீங்களே, ஆமாம், நிறைய பேருக்கு விட்டமின் டிங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க. 30 இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சரி, இந்த விட்டமின் டி எங்கெங்கே கிடைக்கும்? நான் டெய்லி ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன். சரி, அதை விடுங்க. காலையிலையோ ஈவினிங்கோ ஏதோ ஒரு டைம் ஒரு 10 மினிட்ஸ் சன்லைட்டில் மைல்டாக ஒரு வாக் போங்க. ஸோ அப்படி நீங்கள் வாக்கிங் போயிட்டு வரும்பொழுது விட்டமின் டியோட குறைபாடு இருக்குன்னா அது நமக்கு நிவர்த்தி ஆகுது. அடுத்தது 3வது முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒமேகா 3ங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடலில் குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியங்க. ஸோ நிறைய பேஷண்ட் சொல்கிறீங்க, எனக்கு வந்து எல்டிஎல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ நான் குட் கொலஸ்ட்ரால் நிறைய சாப்பிட்டா பேட் கொலஸ்ட்ரால் உடலை விட்டு வெளியே போயிடுமா? இப்படிலாம் நீங்கள் சந்தேகம் கேட்குறீங்க. அதாவதுங்க, நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அதனுடைய சேர்த்து தாங்க இப்போ நான் சொல்கிறது அந்த பேட் கொலஸ்ட்ராலும் உடலை விட்டு வெளியேறுது. ஒமேகா 3 அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம உடலில் ஒவ்வொரு செல்களும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும், சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியேறி உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு. எவ்வளோ பெண்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, எனக்கு எப்போ பார்த்தாலும் ட்ரை ஸ்கின், ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ ஒரு ஆயிலோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒமேகா 3 குறைபாடு உங்களுக்கு இருக்கிறதுனால தான். சரிங்க, இந்த ஒமேகா 3யை நான் எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீ ஃபுட்ஸ், அதாவது கடல் சார்ந்த மீன் வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம், நட்ஸ் வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆல்மண்ட், பாதாம் இது எடுத்துக்கலாம், வேர்க்கடலை இது எல்லாமே பயன்படுத்தும் போது ஒமேகா 3 உங்கள் உடலில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது சரி செய்கிறதுக்கும் பெண்களுக்கு ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதற்கு அடுத்ததாக விட்டமின் பி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு விட்டமின் B12 போட்டு அவங்க ரிப்போர்ட்லேயே ரவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த விட்டமின் B12 அப்படின்னு சொல்கிறது உடலில் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் நார்மலாக இருக்கிறதுக்கும், அதனுடைய மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கும் இது வந்து விட்டமின் பி ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ இது எல்லா வகையான நட்ஸ் வகைகளில் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ், நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் நிறைய இருக்குது. சில வகையான கிழங்கு வகைகள்லையும் இது இருக்குது. ஸோ விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு அந்த ஓவலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு விட்டமின் பி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிடணுங்க. அடுத்ததாக முக்கியமாக உங்கள் உடலில் பார்க்கக்கூடியது மெக்னீஷியமா, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, தலைமுடி வேர்லேருந்தே வெளியில் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா மெக்னீஷியம் அது ஜிங்க் குறைபாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கிறதுக்கும், நரம்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கால் நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகிறதுக்கும் சரி, நீங்கள் வலிமையாக இருக்கிறதுக்கும், நைட்டில் நிறைய பேருக்கு மசில் கிராம்ஸ் வருது, பெண்கள் நிறைய பேர் சொல்கிறது, நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருப்போம், அந்த காஃப் மசில்ஸில் எனக்கு இழுத்து பிடிக்குதுன்னு சொல்வீங்க. ஸோ இதற்குமே உங்களுக்கு மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நிறைந்த மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ பேசிக்காக பெண்கள் உங்களுக்கு சத்து குறைபாடு இருக்குது, ஸ்டாமினா நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குமரி கஷாயமோ குமரி லேகியமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த வகையான சத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு டேப்லெட்டை தேடி போகாதீங்க. நான் சொன்ன உணவுகளும் இந்த சித்த மருந்துகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.